ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பேரடாக்ஸ் எஃபெக்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் 1 hour 27 minutes இருக்கு. இந்த படத்தை ஸ்காட் வென்ஸ்ராப் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஒல்கா, ஹார்வே கெய்ட்டல், ஒலிவர் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்டா இருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு திருந்திட்டு அவங்க பொண்ணு தான் உலகம் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் அவங்க பொண்ணு கூப்பிடுறதுக்காக வெளியே போயிட்டு வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொலையை பார்த்துடுறாங்க. கொலை பண்றவங்க பாத்தீங்கன்னா இவங்களையும் பார்த்துடுறான். ஒரு கட்டத்துல அவங்க பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு நீ ஒரு சில விஷயங்கள் செஞ்சாதான் உன் பொண்ணை விடுவேன்ட்டு மிரட்டுறான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அந்த கொலையை பண்றது யாரு, அவன் ஏன் இவங்க பொண்ணை பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க படம் தான் இந்த பேரடாக்ஸ் எஃபெக்ட். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் நல்லா டீசெண்டா எழுதி எடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க அந்த த்ரில்லர் போர்ஷனும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃப்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருந்தது. பிஜிஎம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்தில் பல சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் லேக் அடிக்க தான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் நீட்டாக எழுதி எடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே இருந்துரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.